வணக்கம். இன்றைய தினம் 3 டிசம்பர் 2024. டைம் வந்து கரெக்டாக 10 மணி 15 நிமிஷம் ஆகுது. பார்க்குறோம் இன்றைக்கி ஃபஸ்ட்டு 1 ஹவர் கடந்து நமக்கு இப்போது லெவல்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கு நிஃப்டிலையும் ப்ளஸ் பேங்க் நிஃப்டிலையும். பார்க்குறோம் நிஃப்டியில் பொறுத்த மட்டிலும் 24,377 மேலே போச்சுன்னா பை, 24,426 டார்கெட்டு. அதே போல் செல் என்ட்ரி 24,280 கீழே வந்ததுன்னா ஷார்ட், அதாவது புட் ஆப்ஷன் எடுக்கும். அதோடைய டார்கெட் பார்த்திங்கன்னா 24,231. ஸோ ஹைக்கு லோக்கு டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 பாயிண்ட் கிட்டே இருக்குது. இது நிஃப்டியோடைய லெவல்ஸ் ஸ்டேட்டஸ் வந்துருக்கு ஆல்கோவில். அதே போல் பேங்க் நிஃப்டியை பொறுத்த மட்டிலும் பார்த்திங்கன்னா 52,538 ஹை, அதே போல் 52,216 வந்து ஷார்ட், அதாவது புட் ஆப்ஷன் பை ஆகும். அதுக்கு டார்கெட் 52,056. பை சைட் பார்த்திங்கன்னா 52,698. இப்போ லெவல்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கு. எந்த சைடு போகுதுன்றதை பொறுமையாக இருந்து பார்க்கலாம். சரியாக 10 மணி 17 நிமிஷம் ஆகுது. கரெக்டாக பார்த்தீங்கன்னா நமக்கு நிஃப்டி பை ஆகிருக்கு. நிஃப்டி பை ஆகிருக்குன்னா 52,377 ஸ்டாப் லாஸ். அதே போல் டார்கெட் பார்த்தீங்கன்னா 52,698 டார்கெட். பார்ப்போம் இது எந்த சைடு போகுதுன்னு பார்ப்போம். ஒன்லி ஒரு நாளைக்கு 2 ட்ரேடு தான் நம்ம கான்செப்டில் எடுக்கும். இப்போ வந்து பார்க்குறோம் ஒரு லாட் எடுத்துருக்கு. எம்டிஎம் பார்க்குறோம் ஆல்மோஸ்ட் நியூட்ரலில் தான் இருக்குது. இப்போ நியூட்ரலில் தான் இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். $52,580 இருக்குது. 700 கிட்ட 698 700 போச்சுன்னா நம்ம டார்கெட் அச்சீவ் ஆகிடும். இது ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் 2 ட்ரேடு தான். ஒன்று கால் சைடு, அது எஸ்எல் ஹிட் ஆச்சுன்னா புட்டு சைடு, அதோட கிளியராக முடிஞ்சிடும் டார்கெட் நமக்கு. பார்க்குறோம் நிஃப்டியை பொறுத்த மட்டிலும் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா பை என்ட்ரி வரணும். பை என்ட்ரி வந்து 377 மேலே போச்சுன்னா தான் பை என்ட்ரி நமக்கு வரும். வெயிட் பண்ணி பார்க்கலாம். நிஃப்டி பார்த்தோன்னா நிஃப்டி வந்து 373 இருக்குது, அதாவது 24,375 இருக்குது. 78 வந்ததுன்னா நமக்கு என்ட்ரி வரும். இப்போதைக்கு பார்க்குறோம். இப்போதைக்கு நம்மக்கிட்ட ஒன்லி பேங்க் நிஃப்டி மட்டும்தான் என்ட்ரி கொடுத்துருக்கு. பேங்க் நிஃப்டி மட்டும்தான் என்ட்ரி கொடுத்து போயிட்டுருக்கு. என்ட்ரி கொடுக்கல. பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா 620 இருக்குது. 698 வந்துன்னா நமக்கு டார்கெட் புக் ஆகிடும். பார்க்குறோம் இப்போ என்ட்ரி கொடுக்குற மாதிரி இருக்குது. என்ட்ரி கொடுத்தாச்சு. பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா நமக்கு நிஃப்டி பார்த்தீங்கன்னா என்ட்ரி கொடுத்துருக்கு. 2 லாட் எடுத்திருக்கு. ஆர்டர் புக் பார்க்குறோம். 2 லாட் எடுத்திருக்கு. அலைஸ் ப்ளூடைய ஆர்டர் புக் பார்க்கலாம். அலைஸ் ப்ளூடைய ஆர்டர் புக் பார்த்தீங்கன்னா தெரியுது கிளியராக. 2 லாட் என்ட்ரி கொடுத்துருக்கு. 50 குவான்டிட்டி. எம்டிஎம் பார்க்குறோம் ஒரு $500 கிட்ட இருக்குது. இப்போது இதுக்கு 2 தான். எஸ்எல் இங்கே இருக்குது. டார்கெட் பார்த்திங்கன்னா மேலே இருக்குது. 2 ட்ரேடு தான் இன்றைக்கி. இந்த ட்ரேடு ஃபெயில் ஆகி சப்போஸ் செல் சைடு வந்துன்னா செல் சைடு என்ட்ரி கொடுக்கும். இல்லைனா வேறு என்ட்ரி எதுவும் எடுக்காது. வெயிட் பண்ணி பார்க்குறோம். நிஃப்டி வந்து டார்கெட் அச்சீவ் பண்ணுற மாதிரி இருக்குது. இன்னும் போகலை. பேங்க் நிஃப்டி பொறுத்த மட்டிலும் டார்கெட் அச்சீவ் ஆகிடுச்சு. நம்ம பார்க்குறோம் கரெக்டாக மேலே போயிட்டு வந்திருக்கு. பேங்க் நிஃப்டி டார்கெட் அச்சீவ் ஆகிடுச்சு. ஒரு லாட்டு டேஷ்போர்டில் பார்க்கலாம். கிளியர் ஆகிடுச்சு. நமக்கு எம்டிஎம் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியில் மட்டும் ஒரு $800 கிடச்சிருக்கு. நிஃப்டி வந்து இன்னும் ஓப்பனில் தான் இருக்குது. நிஃப்டி பொறுத்த மட்டிலும் பார்த்தீங்கன்னா 24,426 வரணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் ரன்னிங் ப்ரைஸு 24,419 இருக்குது. இப்போ 426 இப்போ வந்துடும் நினைக்கிறேன். வந்துருச்சுன்னா உடனே அதுவும் டார்கெட் அச்சீவ் ஆகிடும். 420 கிட்ட வந்திருக்கு. பார்க்குறோம் ஹை வந்து பார்த்தீங்கன்னா 425.70 தான் வந்திருக்கு. 30 பைசா இன்னும் வரல. 426.9 ஆக்சுவலாக 427 நியர்லி அது. ஸோ 2 பாயிண்டில் அது போகலை டார்கெட்டு. ஸோ வெயிட் பண்ணலாம். எப்படி இருந்தாலும் அது டார்கெட் போயிடும். எம்டிஎம் பார்க்குறோம் ஒரு $1,800 கிட்ட ப்ராஃபிட்டில் இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம். பேங்க் நிஃப்டி இன்றைக்கி ட்ரேடு முடிஞ்சுது. நிஃப்டி பொறுத்த மட்டிலும் அது டார்கெட் அச்சீவ் ஆச்சுன்னா அதோட ட்ரேட் நின்றுடும். வெயிட் பண்ணி பார்க்குறோம். 24,421 422 கிட்ட இருக்குது. 427 இன்னொரு 5 பாயிண்ட் போச்சுன்னா நமக்கு டார்கெட் அச்சீவ் ஆகிடும். ஆல்மோஸ்ட் ஒரு 5 பாயிண்ட் மட்டும் டிஃப்ரென்ஸில் இருக்குது. 420 418 கிட்ட இருக்குது. பார்ப்போம். பார்க்குறோம் 24,421 422 கிட்ட இருக்குது. 427 இன்னொரு 5 பாயிண்ட் போச்சுன்னா நமக்கு டார்கெட் அச்சீவ் ஆகிடும். ஆல்மோஸ்ட் ஒரு 5 பாயிண்ட் மட்டும் டிஃப்ரென்ஸில் இருக்குது. 420 418 கிட்ட இருக்குது.
பார்ப்போம். $421 கிட்ட போயிட்டுருக்கு, 420 கிட்ட இருக்குது. 427 நம்ம டார்கெட்டு. 427 பொசிஷனாக நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக கட் ஆகிடும். கரெக்டாக நிஃப்டி வந்து பார்க்குறோம், நிஃப்டி வந்து கரெக்டாக டார்கெட் அச்சீவ் ஆகிடுச்சு. 427 ஆட்டோமேட்டிக்காக ஆல்கோ வந்து கட் ஆகிருக்கு. இப்போ பார்க்குறோம், ஆர்டர் புக் பார்க்குறோம். இன்றைக்கி ஒரே ட்ரேடு தான், ஆட்டோமேட்டிக்காக நிஃப்டியும் கட் ஆகிடுச்சு. எம்டிஎம் பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா 2151 ரூபா இருக்குது. இது நம்ம வந்து ஒரு லாட்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். நிஃப்டி மட்டும் 2 லாட் போட்டிருக்கோம், அது வந்து ஒரு லாட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். பேங்க் நிஃப்டி இன்றைக்கி வந்து டார்கெட் அச்சீவ் ஆகிடுச்சு. எம்டிஎம் பார்க்குறோம், 2152 ரூபா இருக்குது. இதோட நாளை வந்து ஒரு புது ட்ரேடில் சந்திக்கலாம்.